அடுத்த மாதம் தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாட உள்ள 11 மாத பிஞ்சு மற்றும் 2 வயதான மற்றொரு குழந்தையையும் சடலமாக கையில் ஏந்தி ஒட்டுமொத்த ஊரே கத்தி கதறி கண்ணீர் வடிக்கும் இந்த காட்சி காண்போரையும் கலங்க வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகப்பா நகரில் மகேந்திரன் என்பவரது வீட்டின் முதல் தளத்தில் பிரேம்குமார் தனது மனைவி மஞ்சுளா, 2 வயது மகன் மிதுலன், 11 மாத ஆண் குழந்தை கபிலன் ஆகியோருடன் வாடகைக்கு வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு மகேந்திரன் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பைக்குகள் திடீரென பற்றி எரிந்துள்ளன. 2 சக்கர வாகனங்களின் பெட்ரோல் டேங்குகள் வெடித்து தீ ஜுவாலை விறுவிறுவென வீடு முழுவதும் பரவி கரும் புகையாக மாறியது. மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் பதறிய பிரேம்குமார் வீட்டில் உள்ள சிலிண்டர் வெடித்து ஒட்டுமொத்த வீடே தரைமட்டமாவதற்குள் வெளியேறிவிட வேண்டும் என்றெண்ணி தனது மனைவி மகன்களுடன் வெளியேற முயன்றார். அப்போது பற்றி எரிந்து கொண்டிருந்த நெருப்பு 4 பேரையும் சுட்டு பொசுக்கியது. ஆனாலும் பிரேம்குமார் தனது மூத்த மகனையும் மஞ்சுளா தனது இளைய மகனையும் தூக்கிக் கொண்டு நெருப்போடு நெருப்பாக வெளியேறி தெருவுக்கு வந்தனர். வலியால் அலறி துடித்த 4 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் 2 குழந்தைகளும் தாய் மஞ்சுளாவும் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேம்குமார் மட்டும் 80% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி வரும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட திருத்தணி போலீசார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறுகின்றனர். ஆனால் மகேந்திரன் வீட்டிற்கு நேரில் வந்து ஆய்வு செய்த மின்வாரிய அதிகாரிகள் மின்கசிவு ஏற்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என கூறியதாக தெரிகிறது. இது குறித்து திருத்தணி மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் பாஸ்கரிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் செந்தில் கேட்டபோது மீட்டர் பெட்டியின் வெளிப்புறம் மட்டுமே கருப்பாக இருந்தது, உட்புறத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதியாக கூறினார். எலக்ட்ரிக்கல் இஷ்யூவே கிடையாது, அதை ஊர்ஜிதப்படுத்தியாச்சு. அது போலீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மீட்டர் பாக்ஸ்னால தான் ஃபயர் ஆயிருக்கு. அதெல்லாம் கிடையாது. மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இன்டாக்டா இருக்கு. அந்த டோர் வெளியில தான் கருப்படிச்சிருக்க தவிர உள்ள இன்டாக்டா இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள மகேந்திரன் மற்றும் அவரது மனைவி எப்படி உயிர் பிழைத்தனர், அவர்களுக்கு சிறு காயம் கூட ஏற்படவில்லையே என சந்தேகம் தெரிவித்துள்ள பிரேம்குமாரின் உறவினர்கள் தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வாடகை வீட்டின் உரிமையாளர் மற்றும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்மணி மீது இந்த தீ விபத்து குறித்து எங்களுக்கு உறவினர்களுக்கு பெருத்த சந்தேகம் உள்ளது. இதனிடையே மகேந்திரனுடன் யாருக்கேனும் முன்விரோதம் இருந்து அந்த பகையில் பைக்குகளை வேண்டுமென்றே கொளுத்திவிட்டு சென்றார்களா, அந்த தீயில் 2 பிஞ்சுகளும் தாயும் இரையானார்களா என்ற சந்தேகமும் எழும் நிலையில் மின்கசிவு ஏற்படவில்லை என மின்வாரிய அதிகாரிகளே ஆய்வு செய்து அழுத்தமாக கூறும் நிலையில் போலீசார் ஏன் மின்கசிவு ஏற்பட்டதாக வழக்கை திசை திருப்ப வேண்டும் என கேள்வியும் எழுகிறது. எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தீ விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் செந்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.